வெல்கம் டு அருணா உமன்ஸ் வியர். இன்றைக்கி கிளாஸ் 4ல் நம்ம செயின் ஸ்டிச்சு அப்புறம் ரெண்டு நாட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டும் நீடில் நம்பர் நீடில் நம்பர் 13 and 14 எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது நீடில் நம்பர் 14 தாங்க காமிக்கிறேன். உங்களுக்கு நீடில் நம்பர் 13 இல்லை 14 எது உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக வருதோ அதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் செயின் ஸ்டிச்சை. அதுக்கப்புறம் கீழேருந்து த்ரெட்டை மேலே எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான பதிவு நம்ம இதுக்கு முந்தின வீடியோ கிளாஸ் 3ல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கீழேருந்து த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நீடியில் 90 டிகிரியில் பிடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக நல்லா இதேமாரி ஸ்ட்ரைட்டாக வச்சு கீழே இறக்குங்க. அதுக்கப்புறம் கீழே நீடில் அந்த த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு நீடில் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரும்போது துணிக்கு மேலே அந்த நீடில் தெரியும் பாருங்கள். துணிக்கு மேலே அந்த நீடில் நல்லா தெரியுதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பேக்குக்கு போயிட்டு ஃப்ரெண்டு கொண்டு வரணும். இது தாங்க இந்த செயின் ஸ்டிச்சில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கீழே குத்துவீங்க நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கும்போது என்ன ஆகும்னா துணிக்கு மேலே அந்த நீடில் தெரியும். அந்த டயத்தில் தான் நீங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். அது வரைக்கும் பண்ணக்கூடாது. துணிக்கு மேலே நீடில் தெரியும் போது பேக் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வரணும். இதையே கண்டினியூ பண்ணிங்கன்னா செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு சூப்பராக வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், என்கிட்ட வாட்ஸ்அப் இதே நம்பர் தான், நான் இப்போ இதில் கீழே தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கரலாம். நல்லா பாருங்கள், உங்களுக்காண்டி ஸ்லோ மோஷனில் தான் காமிக்கிறேன். கீழேருந்து மேலே வரும்போது பேக் போயிட்டு ஃப்ரெண்டு. இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது சூப்பராக வரும். ரெண்டாவது கிளாத்தும் நல்லா டைட்டாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க செயின் ஸ்டிச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. இல்லை நம்மளுக்கு இன்னும் பாப்லைன் கிளாத்தில் போடுறதுக்கு முன்னாடி நெட்டு கிளாத்துலேயே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த பாப்லைன் கிளாத்தில் யூஸ் பண்ணலாம். நேற்று நான் நெட்டில் தான் உங்களை யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஒரு 2 or 3 days நீங்கள் நெட் கிளாத்தில் இந்த செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாப்லைன் கிளாத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை ரொட்டேஷன் நல்லாவே தெரியுங்க. டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கீழேருந்து ஊசி எடுக்கும்போது பொசிஷன் பேக்கில் போயிட்டு ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்டு நாட் போட இதேமாரி ஒரு பெரிய செயின் எடுத்துக்கோங்க. அந்த செயின்குள்ளேயே இன்னொரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. வெளியே எடுக்கக்கூடாது. முதல்ல போட்ட செயின்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தூக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட செயின் சிறுசாகும். இப்போ இந்த ரெண்டாவது செயினை இதை மாதிரி கைட்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு கேப் மாதிரி கொஞ்சம் பெரிய கேப் மாதிரி வச்சுட்டு அந்த செயினை பிரித்து விட்டுக்கோங்க. ரெண்டாவது செயினை இப்போ இது வழியாக இந்த செயினை தூக்குங்க. நீடில் தூக்கிட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு உங்களுக்கு நல்லாவே ஃபார்ம் ஆயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும்போது இவ்வளோ பெருசாக தான் இருக்கும், பரவாயில்ல. இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக சிறுசாக போட்டு பழகிக்கிறலாம். அதேமாரி செயின் ஸ்டிச்சுமே நீங்கள் இந்த அளவில் சின்ன அளவில் தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் பழகும்போது ஒரு நல்லா பெருசாகவே நீங்கள் போட்டுக்கரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அது உங்களுக்கு ஸ்டிச்சஸோட மெத்தட் புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன செயினாக போட்டு பழகுங்க. இப்போ எண்டு நாட் தனியாக உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. செயின் ஸ்டிச்சில் ஆரியில் பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற இந்த எண்டு நாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இல்லைன்னா நம்ம போட்டது ஃபுல்லாக அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணுங்கள் நம்ம போட்ட எண்டு நாட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெளியே எடுக்கக்கூடாது. இந்த செயினுக்கு உள்ளே ஃபஸ்ட்டு செயின் எடுத்ததுக்கு உள்ளே ஒரு செயின் எடுக்கணும். இது ரெண்டாவது செயின் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டாவது செயினை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு இல்லை ரெண்டாவது செயின் வழியாக இந்த செயினை மேலே தூக்கணும். இது மாதிரியே பாருங்கள். இப்போ ரெண்டாவது செயின் வழியாக செயினை மேலே தூக்கி கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா இதை மாதிரி லாக் ஆகிடும். இது ஒரு டைப்பு. அடுத்த கிளாஸில் இதை மாதிரி 4 டைரக்ஷன்லையும் நீடிலோட ரொட்டேஷன் எப்படி இருக்கணும், நீடிலோட ஃபங்க்ஷன் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.